ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மூன்றாவது பாஸ்கா வாரம். இந்த வாரத்திலே திருத்தூதர் பணி 3வது அதிகாரம் 13 19 வசனங்களும், 1 யோவான் கடிதம் 2வது 1-5, மீண்டும் லூக்கான்ஸ் 24வது அதிகாரம் 35 48 வசனங்கள். ஆண்டவர் உயிர்ப்பின் நம்பிக்கையிலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, நம்முடைய இறைவார்த்தையை கேட்கவும் அந்த இறைவார்த்தை பணியில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய கருத்துக்குள்ளே எங்களை வைத்து நீர் மறைத்துக் கொள்ளும். நீர் எங்களோடு பேசும். இந்த வார்த்தையினால் எங்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ளும். நீரே துணையாயிருந்து ஆசீர்வதியும், பரிசுத்தமாக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லூக்காஸ் 24வது அதிகாரம் 35 48 உள்ள இறைவசனங்கள். அவர்கள் வழி நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பம் பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுகொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் வந்து நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவராய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் கால்களையும் பாருங்கள். நானே தான். என்னை தொட்டு பாருங்கள். எனக்கு எலும்பும் சதையும் காண்கிறீர்களே, அவை ஆவிக்கு கிடையாது என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர் காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களால் வியப்புக்குள்ளார்களாக இருந்தார். அப்போது அவரிடம், உண்பதற்கு உங்களிடம் ஏதாவது உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்து மீன் துண்டு ஒன்று அவரிடம் கொடுத்தார். அதை எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்கள் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்து நிறைவேற வேண்டும் நான் உங்களுக்கு முன்பிருந்தே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவரிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் அறிவிக்கப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி, மாசு சீடர்கள் வழியிலே அவர் நடந்து வந்து அப்பம் விற்கும்போது கண்கள் திறந்த நிகழ்ச்சியை அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவருடைய கைகளையும் கால்களையும் பாருங்கள், நான் தான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பு சதையும் இருப்பதை காண்கிறீர்கள், இவை ஆவிகளுக்கு கிடையாது என்று அவர்கள் கூறினார். எலும்பும் சதையும் இருக்கிறது, ரெசரெக்டட் பாடி அண்ட் ரெசரெக்டட் போன். இப்படி சொல்லி தம் கைகளையும் கரங்கால்களையும் அவர்கள் காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாத வியப்புக்குள்ளாகி இருந்தார். அப்போது அவர் அவரிடம், உண்பதற்கு உங்கள் ஏதாவது மீன் உண்டா என்று கேட்டார். சாப்பிட்டார். எனக்கு அருமையானவர்களே, இங்கு மீண்டும் ஆண்டவருடைய உயிர்த்த பிரசனத்தின் அடையாளமாக இந்த காயங்கள் இருக்கின்றன. ஆகவே நான் அவர் தம் கைகளையும் கால்களையும் காட்டி, மாமிசம் எலும்பும் இருக்கிறதை அவர் குறிப்பிட்டார். ஆனால் இந்த மாமிசம் உயிர்த்த பிறகு இது உயிர்த்த உடலாக இருக்கிறது. அந்த எலும்பு உயிர்த்த எலும்பாக இருக்கிறது. அந்த எலும்பு ஒரே ஒரு தன்மை நாம் பார்க்கிறோம். அடைப்பட்ட இது அறையில அப்படியே உள்ள வருவது. அதே நேரத்திலே உங்களுக்கு உண்பதற்கு ஏதாவது இருக்கிறதா, மீன் இருக்கிறதா, உண்பதற்கு ஏதாவது இருக்கிறதா, மீன் இருக்கிறதை காட்டுகிறார்கள். அது உண்கிறார். அப்படி என்றால் உடலின் அந்த தேவைகள் அங்கே நிவர்த்தி செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் உயிர்த்த உடலாய் அங்கே நிற்கிறார். இந்த உடலோடு தான் அவர் விண்ணகத்துக்கு சென்றிருக்கிறார். இதிலே மிக முக்கியமாக மறைநூலை புரிந்து கொள்ளும்படி மனக்கண்களை திறந்தார். யூப்பன் த இன்னர் ஐஸ். வெளியில் தான் அவரை பார்த்தார்கள். வெளியிலே ஒரு மனிதனாக பார்த்தால் மரித்து உயிர்த்த பிறகு அவர் உயிர்த்த உடலாய் இருக்கிறார். அந்த மனக்கண்கள் எதற்காக திறக்கப்பட்ட என்றால், மோசே சட்டத்திலும் இறைவாக்கு நூல்களிலும் திருப்பாடலிலும் என்னை பற்றி
எழுதப்பட்ட அனைத்து நிறைவேறவின் எல்லாமே இந்த 3 அடங்குது. ஒன்று மோசேயின் சட்டம், பழைய ஏற்பாட்டிலே மோசேயுடைய சட்டம். இரண்டாவதாக இறைவாக்குனர் நூல்களில் நிறைவேறுகிறது. மூன்றாவது திருப்பாடல், அதுவும் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடலில் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன, இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. எப்படி ஒரு ஏற்றுச்சொல்லை எழுதி வாசித்த போது இவையெல்லாம் என்னை நிறைவேறிட்டு என்று அன்றைக்கு சொன்னார். அதான் சிலுவையில் எல்லாம் நிறைவேறிட்டு, ஆல் திங்ஸ் ஆர் அக்கம்ப்ளிஷ்ட், எல்லாம் நிறைவேற்றி. அது சொன்னவைகள் எல்லாம் இயேசுவிலே நிறைவு பெறுகிறது, அர்த்தம் பெறுகிறது, முழுமை பெறுகிறது, ஆசீர்வாதம் பெறுகிறது. இதன் வழியாக அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகின்றன. இந்த பழைய ஏற்பாட்டில் இவ்வாறு அவைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவடைகிறது. இது என்னென்ன என்ற ஒரு முழுமையை இயேசுவில் தான் அது நிறைவு பெறுகிறது. காரணம், அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து, நம்முடைய அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டு நலமாக்கிற தண்டனை அவர் மேல் இருந்தால் அவருடைய காயங்களால் நாம் சுகமாகிறோம். உண்மையிலே அவருடைய மீட்பினால் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நாம் வாழ்வு பெறுகிறோம். அந்த ஆண்டவரை நாம் கொள்ளும்போது, அந்த ஆண்டவரை நாம் வழிநடத்தலை பெறும்போது அவர் உயிர்த்த உடலாய் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கு. இப்பொழுது தந்தையுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருந்தாலும் இன்றைக்கு உங்களிலும் என்னிலும் அந்த உயிர்த்த பிரசனம் நிறைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாமும் கூட இறை வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்தி, அதே நேரத்திலே மோசேயின் சட்டத்தின் ஆழத்தை உணர்ந்து திருப்பாடலுடைய அர்த்தத்தை எல்லாம் கடவுளுடைய வார்த்தை இதயத்தில் வைத்து தியானிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தை திறந்து, அதான் இயேசு சொல்லுவார் அல்லவா, மத்திய 11:25, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் வேய்களுக்கு இவற்றெல்லாம் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துவதால் நான் உன்னை புகழ்கிறேன் என்று. ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நாம் இந்த நாளில் கண்டுகொள்ள, இதோ அவருடைய உடல் உயிர்த்த உடலாய், அந்த மாமிசம் உயிர்த்த மாமிசமாய் இருக்கிறபடினால் என் தசை மெய்யான உணவு, என் ரத்தம் மெய்யான பானம், அதை தான் நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆன்ம பசி தாகத்தை தீர்த்து நிறைவுக்குள் வழிநடத்த ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை, உங்களுடைய தெய்வீக அன்பினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீரை தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். நல்ல பிதாவே, ஆமென்.